ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாவோட அப்பா வந்துட்டு விஜய் பார்வதியை பாடி ஷேமிங் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்தேன். அதுவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் லைவ் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு ஆக்சுவலாக சரி இப்போ வந்து திரும்ப ரெக்கார்ட் பண்ணதை போய் பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளோ உரிமத்தை கொட்டியிருக்காங்க. அப்படியே கோவமாக மூஞ்சி வச்சுட்டு அவங்க அம்மாலாம் திவ்யா அம்மாலாம் விட்டு அடிச்சிடுவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி பேசுகிறாங்க. இன்னமும் அவங்க பேசுகிறது கேட்டிங்கன்னா அப்படியே டென்ஷன் ஏற்றி விட்டுல நீ பாட்டுக்கு போகிற, நீ அவங்களுக்கு டென்ஷன் ஏற்றி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போகிற, அப்புறம் ஓடுற, உன்னை பார்த்தா எனக்குலாம் அவ்வளோ கோவம் வருது அப்படின்றாங்க. நிற்காம நீ பாட்டுக்கு ஏற்றி விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கன்றாங்க. அதில் அம்மா அப்பா வர ஏம்மா ஆமாம் ஏன் நீ ஏற்றி விட்டுட்டு அப்படியே போகிற நீ. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது, அப்புறம் அவங்க அம்மா திரும்ப முடிகிற கதையெல்லாம் வந்து திரும்ப நீ கிளறி விட்ற, சைலண்ட் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து மறுபடியும் ஏற்றி விட்ற அப்படின்னும் போது வினோத் டக்குன்னு நடுவில் பூந்து திவ்யா கரெக்டாக சொல்லி நீ உங்கள் அம்மாவை கூட்டு போய் சொல்லிட்டு தானே வந்து அப்படின்ட்டு கலாச்சி விட்டார். சத்தியமாக இல்லை அப்படின்றாங்க திவ்யா. அப்புறம் திரும்ப வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா சொல்கிறாங்க ஒன்று சொல்லுது போகுது திரும்ப வருது, ஒன்று சொல்லுது போது திரும்ப வருதான். என்ன அது விஜய் போகிறதுன்னா ஆடா மாடா, ஏம்மா என்னம்மா இதெல்லாம் பேச்சு. பக்கத்தில் இருக்க திவ்யா நீங்களே கேட்க மாட்டீங்களாண்ணா, ஜாலியாக இருக்காங்க அவங்க பாட்டுக்கு கக்கப்பான்னு சிரிச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சபரி வந்துட்டு பொண்ணு பார்க்குற விஷயங்கள் மாதிரி ஒரு கிண்டல் பண்ணார். அப்போ வந்து உங்களுக்கு அருமையான பொண்ணு அமையும்னு விஜய் பாரு தான் சொன்னாங்கம்மா, இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கம்மா, நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, ஏதோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்துட்டு அவங்க சொல்லும்போது விஜய் பாரதி அவங்க அண்ணனை வந்து கிண்டல் பண்ணாங்க, திவ்யா அண்ணனை. இன்னும் நீங்கள் வேணாம்னு சொல்கிறத பார்த்தா லவ் இருக்குமோ அப்படின்னு. அப்போ உடனே அவங்க அப்பா அம்மா பாரு என்ன சொன்ன அப்படின்னாங்க. லவ் அப்படின்னு லவ்வுக்கு நாங்கள் பிரச்சனைமா, ஆனால் ஒன்றை மாதிரி போஸ்டியாக வந்துட்டால் தான் கொஞ்சம் கஷ்டம், எங்களுக்கு வீடு தாங்காதான். என்னடா இது வர்றவங்க இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. இதோ உங்கள் பொண்ணை வந்துட்டு ஏன் மற்ற குடும்பத்தில் வந்தவங்க நல்லா இப்படி இருக்கீங்க எப்படி ஏதோ ஒன்று பாடி ஷேமிங் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா விட்டுருவீங்களா நீங்கள்? இன்னும் இது இவ்வளோ சேனல் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்ல மாட்டீங்க? யோப்பா ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கான ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இதெல்லாம் நல்லா வந்துட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆனால் அதே விஷயங்களை வந்துட்டு விஜய் பார்வதி ஒரு சில கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் இல்லை அவங்ககிட்ட. ஆனால் எங்கே சுற்றி வந்தாலும் விஜய் பார்வதி கலாய்க்கிறதுலே தான் இருக்கார் அவங்க அப்பா குறிக்கோளாக. அதாவது அவராவது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் வன்மத்தை கலந்து பேசினார். உங்கள் அம்மாலாம் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா கோவம். அதுவும் லாஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வாய் தவறு சொல்லிட்டாங்க, அம்மா நீ 70% நல்லா பண்ணுறமான்னு. திவ்யா உடனேம்மா ஏமா ஏற்றி விட்றணுன்னு அடுத்த நிமிஷமே அப்படியான்னு சொல்லிட்டு 70% இது நல்லா இருக்கிற மாதிரி நல்லா இல்லைம்மா தெரியலம்மா அப்படின்ட்டாங்க. விஜய் பார்வதி எந்திரிச்சு போயிட்டு காலில் விழுந்துட்டாங்கம்மா, போதும்மா உங்களை மாதிரி நான் பார்த்ததே கிடையாதும்மா, உங்கள் காலை தொட்டு கும்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய் உட்காந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது வீட்டுக்குள்ளே வரவங்க ஒரு நல்ல தருணத்தை ஏற்படுத்திட்டு போகணும், மலரும் தருணத்தை. இது வரைக்கும் எல்லா சீசனும் அப்படி தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை நான் எந்த சீசன்லையும் பார்த்ததில்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.